ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். காந்தரோடு ஒரு பயணத்தில் இன்றைக்கி விவேகானந்தர் யாருக்கு கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இன்றைக்கி மிஸ்ஸஸ் G.W. ஹேல் அப்படிங்கிறவங்களுக்கு எழுதியிருக்காரு. நேற்று அவங்களுடைய பொண்ணுங்களுக்கு எழுதினார். இன்றைக்கி அந்த அம்மாவுக்கு எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னு பார்க்கலாமா? அன்னிஸ்பாம் அப்படிங்கிற இடத்துல இருந்து 1894 வருடம் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு? அன்பு அம்மா, புகைப்படங்கள் நேற்று பாதுகாப்பாக வந்து சேர்ந்தன. ஒவ்வொரு திணையளவு புகழும் பனையளவு அமைதியையும் புனிதத்தையும் கொடுத்தே பெறப்படுகிறது. இதை பற்றி நான் முன்பு யோசிக்கவில்லை. இந்த விளம்பர பெருமைகளில் நான் முற்றிலும் வெறுப்படைந்து விட்டேன். எனக்கே என்னிடம் வெறுப்பாக இருக்கிறது. அமைதிக்கும் தூய்மைக்கும் இறைவன் எனக்கு வழிகாட்டுவான். அம்மா, உங்களிடம் உண்மையை சொல்கிறேன். போட்டி என்கிற பேய் இதயத்தின் அமைதிக்குள் அவ்வப்போது தலையை நீட்டி தொந்தரவுப்படுத்தாமல் பொது வாழ்வில், அது மத வாழ்வு ஆனாலும் யாராலும் வாழ முடியாது. ஒரு கோட்பாட்டை பிரச்சாரம் செய்ய பயிற்சி பெற்றவர்கள் இதை உணர்வதில்லை. ஏனெனில் அவர்கள் மதம் என்பதை அறிந்ததில்லை. ஆனால் உலகை நாடாமல் கடவுளை நாடுபவர்கள் பெயர் புகழின் ஒவ்வொரு பகுதியையும் தனது தூய்மையை இழந்தே வாங்க வேண்டும் என்பதை ஒரு கணத்தில் உணர்ந்து கொள்வார்கள். எவ்வளவு தூரம் தூய்மையை இழக்கிறார்களோ அந்த அளவிற்கு பூரணமான தன்னல மறுப்பு, பெயர் புகழை பூரணமாக ஒதுக்குதல் போன்ற லட்சியத்திலிருந்து விலகுகிறார்கள். கடவுள் எனக்கு துணை புரிவாராக. அம்மா, எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். என்னை நானே பயங்கரமாக வெறுக்கின்ற நிலைமைக்கு வந்துவிட்டேன். தன்னை முன்னணியில் வைத்துதான் எதையும் செய்ய முடியும் என்ற நிலைமை ஏன் உலகில் நிலவ வேண்டும்? யாரும் பார்க்காமல், யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக ஏன் ஒருவர் பணியை செய்யக்கூடாது? தூள நிலையிலிருந்து உலகம் ஒரு அடிக்கூட முன்னால் போகவில்லை. கருத்து நிலையிலிருந்து மனிதனால் செயல்பட முடியவில்லை. சிந்தனையின் துணையுடன் வாழ முடியவில்லை. அவனுக்கு தூளமாக ஏதாவது ஒன்று, ஒரு மனிதன் வேண்டும். எதையாவது சாதிக்க விரும்புகின்ற ஒருவன் அபராதம் கொடுத்தே தீர வேண்டும். வேறு வழியே இல்லை. என்ன முட்டாள்தனமான உலகம் இது! சிவ சிவ சிவா. தாமஸ் ஏ கெம்பிஸ் எழுதிய நூலின் கிறிஸ்துவ பாவனை ஒரு அழகிய பிரதி கிடைத்தது. ஓ, அந்த முதிய துறவியை நான் எவ்வளவு நேசிக்கிறேன்! அவர் திரைக்கு பின்னால் உள்ளதன் ஒரு அற்புத காட்சியை பெற்றிருக்கிறார். ஏதோ ஒரு சிலர் தான் அத்தகைய காட்சி பெறுவார்கள். அதுதான் மதம். உலகியலின் எந்த போலித்தனமும் அதில் இல்லை. வளவள கொலகொல பேச்சு இல்லை. நான் ஊகிக்கிறேன், நான் நம்புகிறேன், நான் நினைக்கிறேன் போன்ற எந்த அபிப்பிராயங்களும் அங்கில்லை. இந்த அழகிய உலகம் என்று அழைக்கிறார்களே, அந்த உயிரற்ற போலித்தனமான ஓவியத்திலிருந்து வெளியேறி தாமஸ் ஏ கெம்பிஸுடன் அப்பால், அதற்கும் அப்பால் உள்ளதான பேச்சால் விளக்க முடியாத, உள்ளத்தால் மட்டுமே உணர முடிந்த உலகிற்கு போக எவ்வளவு விரும்புகிறேன். அம்மா, இதுதான் மதம். இங்கே தான் கடவுள் உள்ளார். இங்குதான் எல்லா மகான்களும் தீர்க்கதரிசிகளும் அவதாரங்களும் சந்திக்கின்றனர். பைபிள்கள், வேதங்கள், மதங்கள், பிரிவுகள், கொள்கைகள், கோட்பாடுகள், இந்த குழப்பங்களுக்கெல்லாம் பின்னால் அங்கே எல்லாம் ஒளிமயம், எல்லாம் அன்புமயம். அங்கே உலகின் மயக்கங்கள் எதுவும் எட்ட முடியாது. என்னை அங்கே யார் கூட்டி செல்வார்? என்னை புரிந்து கொள்கிறீர்களா அம்மா? நான் பிணைத்துள்ள நூற்றுக்கணக்கான பந்தங்களில் சிக்கி என் ஆன்மா அழுகிறது. யாருடைய இந்தியா? யார் கவலைப்படுவது? எல்லாம் இறைவனுடையது. நான் என்ன பெரியவர்களா? இறைவன் என்ன செத்து விட்டானா அல்லது தூங்கி கொண்டிருக்கிறானா? அவனுடைய ஆணையின்றி ஓர் இலை கூட விழ முடியாது. ஓர் இதயம் கூட துடிக்க முடியாது. அவன் என் ஆன்மாவை விட எனக்கு நெருங்கியவன். நன்மை செய்வது, தீமை செய்வது எல்லாம் சுத்த முட்டாள்தனம். நான் எதுவுமே செய்வதில்லை. நாம் இல்லை. இந்த உலகம் இல்லை. அவனே, அவன் மட்டுமே இருக்கிறான். வேறு யாரும் இல்லை. அவன் இருக்கிறான். ஓம். அவன் இரண்டற்ற ஒன்றே ஆனவன். அவன் என்னில் இருக்கிறான். நான் அவனில் இருக்கிறேன். ஒளிக்கடல் ஒன்றில் ஒரு சிறு கண்ணாடி போல் இருக்கிறேன் நான். நான் இல்லை, நான் இல்லை. அவன் மட்டுமே, அவன் மட்டுமே, அவன் மட்டுமே இருக்கிறான். ஓம். இரண்டற்ற ஒன்றேயான இறைவன். என்றும் தங்கள் அன்புடைய விவேகானந்தா அப்படின்னு எழுதியிருக்காரு. விவேகானந்தருக்கே வாழ்க்கை மேலே ஒரு விரக்தி ஏற்பட்டிருக்குன்னா பாருங்களேன். அவர் நல்ல விஷயத்தை போதிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஆனால் அவருக்கு தகுந்த உதவிகள் எதுவும் கிடைக்கல. ஆனாலும் தன்னுடைய முயற்சியை கைவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இந்த கடிதத்திலிருந்து தெரியுது. இதெல்லாம் யாருக்காக பண்ணியிருக்காரு? நம்மளுக்காக தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப இதமாக இருக்குது தானே இந்த கடிதம். சரி, நாளைக்கு யாருக்கு கடிதம் எழுத போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.